शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान्। श्री गुरुभ्यो नमः। नैष्कर्म्य सिद्धि 4வது அத்தியாயம் ஆரம்பம். पूर्वाध्यायेषु यद्वस्तु विस्तरेण उद्दितं कृतं संक्षेपतो अधुना वक्ष्ये तदेव सुखवित्तये. 4வது அத்தியாயம் அப்பனா இதுக்கு முன்னாடி 3 அத்தியாயங்கள் முடிஞ்சு வச்சு பூர்வாத்தியாயம் 3 அத்தியாயங்கள்ல விசாரமாக எந்த விஷயத்தை பற்றி சொல்லப்பட்டதோ சுதமாக அதை இப்ப சங்கேபமா இப்ப சொல்றீங்க. சங்கேபத்தா அதுனா வக்ஷே இப்ப சொல்ல போறீங்க. எதுக்கா அதே திருப்பி சொல்றது சங்கேபமானு சொன்னா சுக வித்தையே விசாரமா சொன்ன விஷயத்தை சுருக்கமா ஒரு தடவை சொன்னா மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும், சுலபமா அதை புரிஞ்சுக்க முடியும். சில இடத்துல ரொம்ப விஸ்தாரமா சொல்லப்பட்ட விஷயம் சரியா புரியாம போயிருக்கலாம். ஆனா அது சங்கேபமா மறுபடியும் கேட்கும்போது அப்போ புரியாத விஷயம் இப்ப புரியலாம். சந்தேகம் இருக்கிற இடம் இப்போ நிச்சயமாக சந்தேகம் நிவர்த்தி ஆகலாம். அதுக்காக இப்படி சொல்றேன். அவரே சொல்றார், சங்கேப விஸ்தராபியாம் ஹி மந்தோத்தமஸ்யாம் நிருணாம் பூச்சியமான மேத்தி அந்தఃகரணம் தேன பன்யதே. விசாரமா சொன்னது சங்கேபமா இருக்கா சொல்றீங்கிறத அவரே சொல்லிடுறார். அதுக்கு என்ன பிரயோஜனம், ஏன் சொல்றோம்னு. சங்கேபமாக சொல்லப்பட்டு விசாரமா சொல்லப்படுறது. இந்த சங்கேபமாகவும் விசாரமாகவும் விஷயத்தை எடுத்து சொன்னால் அது மந்த புத்திகளுக்கு கூட சுலபமாக மனசுல ஏறுமா. மந்தோத்தமதியாம், உத்தமதியை பத்தி கேட்க வேண்டாம், எப்படி சொன்னாலும் ஏறும். மந்த மத்தியம தீக்கள் இருக்காளே அவளுக்கு கூட வஸ்து உத்தியமானம் ஏதி அந்தఃகரணம், அவளுடைய அந்தःகரணம் மனசிலே இப்படி சொல்லப்பட்ட விஷயம் நன்றாக ஏறும். தேன பண்யத்தை, அதனால முன்னாடி விசாரமா சொல்லப்பட்ட விஷயத்தை சுருக்கமா சொல்றோம். ஆத்மா அநாத்மாச்ச லோகே பிரத்யக்ஷாதி பிரமாணதः சித்தः தயோः அநாத்மா தூ சர்வத்ரைவ ஆத்மபூர்வகः. இந்த லோகத்திலே ஆத்மா அநாத்மா அப்படின்னு ரெண்டுமே பிரத்யக்ஷாதி பிரமாணத்தினால சித்தமா இருக்கு. பிரத்யக்ஷாதின்னு சொன்னா பிரத்யக்ஷம் அனுமானம் எல்லாமே எடுத்துக்குவேன், சப்த பிரமாணம் எல்லாமே எடுத்துக்கலாம். இந்த அத்தனை பிரமாணங்கள்னாலேயே நமக்கு தெரியக்கூடிய விஷயத்தை ஆத்மா அனாத்மா அப்படின்னு 2 விதமா பிரிச்சு விடலாமா. அதனால இது ரெண்டுமே சித்தமா இருக்கு. அதுல இந்த ஆத்மா அனாத்மா இது 2ல இன்னொரு விசேஷம் என்னன்னு கேட்டா, முதல்ல எது சித்தம் அப்படின்னு பார்த்தா ஆத்மா தான் முதல்ல சித்தம். அனாத்மா தூ சர்வத்ரைவ ஆத்மபூர்வகः. அனாத்மா சித்தமாகிறதுக்கு முன்னாடி ஆத்மா சித்தமா இருக்கு. பிரத்யக்ஷாதி பிரமாணத்தினாலே வெளியில ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு நான் நிச்சயமாக தெரிந்து கொள்கிறேன்னு சொன்னா அதுக்கு முன்னாடி நான் இருக்கேங்கிறது எனக்கு தெரியணும். நான் இருக்கேங்கிறதே தெரியலன்னு சொன்னா பாக்கிய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னுடைய கரணங்கள் இந்திரியங்கள் பிரமாணத்தை உபயோகப்படுத்த என்னால முடியாது. அதனால நான் இருக்கேங்கிறது தீர்மானமா இருந்தா தான் நான் பாக்கியமான விஷயங்களை எனக்காக நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்க முடியும். எனக்காக அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் என்னுடைய பிரமாணங்களை அந்த விஷயத்துல ஈடுபடுத்த முடியும். ஆக இது எதுவா இருந்தாலும் அனாத்மா தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஆத்மா இருக்குன்னு தெரிஞ்சுட்டாங்கன்னா அப்பதான் முடியும். இல்லைன்னா அனாத்மாவும் தெரியாது. அதனாலே அனாத்மா து சர்வத்ரைவ ஆத்ம பூர்வகா அப்படின்ட்டா.
அனாத்ம இதுலயும் இப்ப நமக்கு சந்தேகம் என்ன, எதுல ரொம்ப விசாரிக்க வேண்டிய விஷயமா இருக்கு இந்த வேதாந்தத்துல அப்படிங்கறத காண்பிக்கிறார். அனாத்மத்துவம் ஸ்வதசித்தம் தேகாத் பின்னஸ்ய வஸ்துனஹ ஞாதுரபி ஆத்மதா தத்வத் மத்யே சம்சய தரிசனம். தேகாத் பின்னஸ்ய வஸ்துனஹ, நம்ம தேகத்தை விட்டுட்டு வெளியில பார்ப்போம். வெளியில பார்த்தா தேகத்தை காட்டிலும் வேறாக வெளியில தெரியக்கூடிய எல்லா வஸ்துவும் அனாத்மான்ற ஒரு சந்தேகமும் இல்லை. அது நமக்கு ஏற்கனவே சித்தமா இருக்கு. கட்டம் பட்டம் இதெல்லாம் பார்க்கணும். இந்த கட்டம் பட்டம் தான் நானா அப்படின்னு இல்ல வேறையா அப்படின்னு ஒருத்தருக்கும் சந்தேகம் வருது இல்லை. கட்டம் தான் நீயா அப்படின்னு, கட்டம் தான் நீ அப்படின்னு சொல்லலாமான்னா யாருமே சொல்ல மாட்டேன். அப்படி இல்லைங்கிறது நன்னாவே தெரிஞ்சுட்டு இருக்கான். அதனால அந்த விஷயத்துல சந்தேகம் இல்லை. அதே மாதிரி இந்த கடத்தை பார்க்கக்கூடிய திரஷ்டா யாருங்கிறது சந்தேகமா இல்லையா? கடத்தை யாரு பாக்குறா அப்படின்னு கேட்டா, கடத்தை பார்க்கிற நான் தான் பாக்குறேன் அப்படின்னு தீர்மானமா சொல்லிடுவான். அதனால கடம் என்ன பார்க்கல, கடத்தை தான் நான் பாக்குறேங்கிறது அவனுக்கு நல்லா தெரியுது. அத நல்லா தெரிஞ்சின்றவன் அப்ப தான் தான் ஞாதா, தான் ஆத்மா, கடங்கள்லாம் ஏயம், அது அனாத்மா அப்படிங்கறத புரிஞ்சு வச்சுருக்கான். இதுல சந்தேகம் இல்லை. ஆத்மாதான் ஞாதாங்கிறதுல சந்தேகம் இல்லை. தேகத்தை காட்டிலும் வெளியில தெரியக்கூடிய வஸ்து எல்லாம் ஆத்மா இல்லை, அது அனாத்மாதான் அப்படிங்கிறதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. இப்ப இந்த ஆத்மாவுக்கும் அனாத்மாவுக்கும் நடுப்புற சிறிதுகள் இருக்கு, அங்கதான் சந்தேகம் வருது. அது என்னதுன்னு சொன்னா, இந்த தேகம் இந்திரியம், தேகத்திலேருந்து ஆரம்பிச்சு தேகத்துக்குள்ள இந்திரியம் பிராணம் போக்குவரத்து இருக்கு. இதுல எல்லாம் நமக்கு இன்னும் சரியா தீர்மானமாக லோகத்துல அனாத்மாவா ஆத்மாவாங்கிறது ஒரே சந்தேகமா இருக்கு. மத்தியே சம்சய தரிசனம், இந்த தேகத்திலிருந்து வெளியில இருக்கக்கூடிய பதார்த்தத்தின் சம்சயம் இல்லை. அதை தெரிஞ்சுக்கக்கூடிய ஆத்மா சேதனம் ஜாதா ஆத்மாங்கிறதுலயும் சந்தேகம் இல்லை. ஆனா தேகாதிகள் இருக்கே, தேகம், தேகத்திற்குள்ள இருக்கக்கூடிய பிராணன், மனசு இத்தியாதிகள், இதுகள்ல நமக்கு சந்தேகம் இருக்கு. இது ஆத்மாவா அனாத்மாவான்னு புரியல, சந்தேகமா இருக்கு. அசாதாரணாம் தயோர் தர்மான் ஞாத்வா அக்னிவத் புதஹ அனாத்மனோத புத்தியந்தான் ஜானியாத் அனுமானதா. அப்படி இருக்கும்போது சாஸ்திரம் அங்க வழி சொல்லி கொடுக்குறது. என்ன வழி சொல்லி கொடுக்குறது? இவனுக்கு என்ன சம்சயிச்சுட்டு, இப்ப இந்த தேகத்தெல்லாம் நானும் அவன் சொல்லிக்கிறான். சாதாரணமா நம்ம இதம் இது அப்படின்னு சொன்னா அது அனாத்மா, நான் அப்படின்னு எதை சொல்றானோ அது ஆத்மா அப்படின்னு ஒரு அடையாளத்தை வச்சுப்போம். எதை நான் சொல்றானோ அது ஆத்மா அப்படின்னு சொல்லிட்டா பல இடத்துல இவன் சரீரத்தை நான் சொல்லும்படியா தெரியுது. சரீரம், பிராணன், புத்தி பரியந்தம் இது எல்லாத்தையும் அநேக சமயத்துல அவன் விவகரிக்கும் போது நான் விவகாரம் பண்ணும்படியா இருக்கு. அதனால அது ஆத்மாவில சேருமா அல்லது அனாத்மாவில சேருமான்னு அவனுக்கு புரியல. அதனால சந்தேகமா இருக்கு. அப்படி இருக்கும்போது சாஸ்திரம் அனாத்மாவுக்கும் ஆத்மாவுக்கும் உள்ள அசாதாரணமான தர்மங்களை சொல்லிக் கொடுக்கிறது. அதாவது அசாதாரண தர்மம்னா லட்சணம். இந்த தர்மம் இருந்ததா இது ஆத்மாவை சேர்ந்தது, இந்த தர்மம் இருந்தா இது அனாத்மா அப்படின்னு கண்டுபிடிக்கிறது. இது மாடா குதிரையா எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டா, அந்த மாட்டுக்கு உண்டான லட்சணத்தை சொல்லி அந்த லட்சணம் இருக்குன்னா சரி இது மாடுதான் குதிரை இல்லை அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். அந்த மாதிரி ஆத்மா அனாத்மாவுக்கு அசாதாரணமான லட்சணம்னு சொல்றோமே தர்மம், அதை தெரிஞ்சுண்டு அப்புறம் கண்டுபிடிக்கணும். இது புகையா நெருப்பா அப்படின்னு கேட்டா தெரியாதுன்னு சொல்லக்கூடாது. அப்ப தெரியாதுதான். ஆனா புகைக்கு என்ன லட்சணம், நெருப்புக்கு என்ன லட்சணம்ங்கிறத தெரிஞ்சுட்டு இருந்தான்னா அவன் கண்டுபிடிச்சுப்பான். அதான் சொல்ற தூமாக்னிவத் புதஹா அனாத்மனஹா அத புத்தியந்தான் ஞானியாத் அனுமானதா. இந்த லட்சணத்தை வச்சு இந்த சம்சயத்தை போக்கிக்கணும். தொழில் பாக்கிய விஷயம் விஷபதாதிகள்ல உங்க சந்தேகம் இல்லை, அது அனாத்மாதான். ஆனா தேகத்திலிருந்து ஆரம்பிச்சு புத்தியந்தமா இருக்கக்கூடிய இந்த மத்தியத்துல இருக்கக்கூடிய பதார்த்தங்கள்ல சந்தேகம் இருக்கே, இந்த சந்தேகத்தை எப்படி தீர்த்துக்கணும்னு சொன்னா ஆத்மானாத்மாவுடைய லட்சணங்களை நன்னா தெரிந்து கொண்டு
இதுகளுக்கெல்லாம் என்ன லட்சணம் இருக்குன்னு பார்த்து அத இது ஆத்மா இல்லை, அனாத்ம லட்சணம் தான் இதுக்கு பொருந்தி இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சு, சரி அப்படின்னா இது ஆத்மா இல்லை, இதெல்லாம் அனாத்மாவை சேர்ந்தது அப்படின்னு அனுமானம் பண்ணி தெரிஞ்சுக்கணும். ஜானியாத் அனுமானதா அனாத்மனஹா புத்தியும் தான். சரீரத்திலேருந்து புத்தி பரியந்தம் உள்ளதெல்லாம் அனாத்மா தான், அனாத்மாவில தான் சேர்க்கணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இதம் இத்யேவ பாஹ்யர்த்தே ஹி அஹமித்யேவ போத்தரி ஸ்வயம் திருஷ்டம் யதோ தேஹே ஏனாஹம் தேனாயம் முஹ்யதே யன்ஹா. இதுல இவனுக்கு சந்தேகம் வரத்துக்கு காரணம் என்னங்கிறத இந்த ஸ்லோகத்துல சொல்றாரு. 6வது ஸ்லோகத்துல ஏன் இப்படி உனக்கு ஒரே குழப்பமா இருக்குன்னு, அனாத்மாவை இதம்னு சொல்லுவான், இது அப்படின்னு சொல்லுவான். ஆத்மாவை நான் அகம் அப்படின்னு சொல்லுவான். இதமித்தேவ பாஹ்யர்த்தே, பாஹ்யர்த்தம்னா ஆத்மாவை காட்டிலும் வேறானதுன்னு அர்த்தம், அனாத்மான்னு அர்த்தம். அனாத்மாவை இதுன்னு சொல்றது வழக்கம், நான் சொல்ல மாட்டான். அதே மாதிரி தன்னை தான் தானே ஆத்மா, தன்னை நான் சொல்றது அகம் அப்படின்னு சொல்ற வழக்கம் இருக்கு. இதுதான் போதா. யார் தெரிஞ்சிருந்தா நான் தான் தெரிஞ்சிருந்தேன்னு சொல்றேன். இப்ப இது ரெண்டுமே தேகத்துல இருக்கிறதா தெரியுது. துவயம் திருஷ்டம் யதோ தேஹே, இந்த தேகத்தை இதுன்னு சொல்லிக்கிறான், நான் சொல்லிக்கிறான். அது சந்தர்ப்பத்துக்கு தகுந்தா போல அவன் பிரயோகம் பண்றதே வாக்கியத்துல அவன் சொல்றதுன்னு நமக்கு புரிஞ்சு போகும். அதனால இந்த ரெண்டு விதமான புத்தி, இது என்னுடைய சரீரம் அப்படின்னு இதுன்னு சொல்றது இருக்கு. அதே சமயத்துல இது நான் இதான் நான் அப்படின்னு காமிக்கிறதும் இருக்கு. ரெண்டு விதமாவும் இது சரீரத்தை அவன் பார்க்கறான்னு தெரியுது. அதான் அவனுக்கு முக்கியத்தை ஜனகா. இதனால இது எதுல சேர்க்கிறான், இது என்னது அப்படின்றது புரியல. அனாத்மாவா ஆத்மாவாங்கிறது சந்தேகத்துல வந்துடுது. சரி, இது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது, எப்படி தீர்மானம் பண்றது? ஏதோ ஒரு யுக்தியை வச்சுதான் கண்டுபிடிக்கணும் இல்லையா? இது மாடா எருமையா அப்படின்னு கேட்டா அப்ப எப்படி கண்டுபிடிக்கிறது? மாட்டுக்கு என்ன லட்சணம்னு பாக்குறது, அந்த லட்சணம் இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு அப்புறம் தீர்மானம் பண்ண இது மாடுதான் எருமை இல்லை அப்படிங்கிறது. ஏன புனர்நியாயேன ஆத்மானாத்மனோஹோ அஸ்வ மகிஷயோரிவ விபாகஸ்திரியத்தே இது, எந்த நியாயத்தினாலே, நியாயம்னா யுக்தியாலே ஆத்மாவையும் அனாத்மாவையும் பிரித்து புரிந்து கொள்வது. அஸ்வ மகிஷயோரிவ, இது குதிரை எருமை இல்லை, அது எருமை இது குதிரை கிடையாது அப்படிங்கிறத ஒரு லட்சணத்தை வச்சு கண்டுபிடிக்கிறோமே, அந்த மாதிரி இந்த ஆத்மாவையும் அனாத்மாவையும் பிரித்து இது ஆத்மா இது அனாத்மான்னு தீர்மானமா கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன வழி, என்ன யுக்தின்னு கேட்டான். அதே பதில் இந்த யுக்தியை தான் நம்ம ஏற்கனவே சொன்னோம். அன்வயோபியத்திரேகாபியாம் நியாய புரா உதிதா அஸ்மாபிஹி ஆத்மா அனாத்ம விபாககிருத் ஏன இதமர்த்தம் உத்தாரிய ஹி அஹமித்யத்ர யோ பவேத் வித்யாத் தத்வமசீத்யஸ்மாத் பாவ அபாவ திருஹீம் சதா அனந்தரம் அபாஹ்யார்த்தம் பிரத்யக்ஷம் முனிரஞ்சதா நியாய புரா உதிதா அஸ்மாபிஹி. ஆத்மாவையும் அனாத்மாவையும் பிரித்து கொள்வதற்கு எந்த ஒரு யுக்தி வேணுமோ அந்த யுக்தி ஏற்கனவே நாங்கள் சொல்லிட்டோம். ஆத்மானாத்ம விபாகத்துக்கு அந்த யுக்தியாலே இது ஆத்மா இது அனாத்மான்னு பிரித்து கொள்ள முடியும். இப்படி பிரித்து என்ன பண்ணணும், இங்க பிரிக்கிறது என்னன்னா பாக்கியமான கட்டாதிகளை பிரிக்கிறது இல்லை. அகம்னு நான் எதை சொல்லிட்டு இருக்கேனோ அந்த அகங்கிறதுல இருந்து அனாத்மாவை பிரிக்கணும். அதுக்கு வேண்டிய யுக்தி தான் ஏற்கனவே சொல்லி கொடுத்தாரு. அகங்கிறதுல 2 அம்சம் இருக்கு. வெறும் சைத்தன்யம் இல்லை, அது ஆத்மாவோட சில அம்சங்கள் சேர்ந்து கொடுத்து சேர்ந்த அம்சத்தை எப்படி பிரிக்கிறதுங்கிறதுக்கு வேண்டிய யுக்திகள் ஏற்கனவே சொல்லப்பட்டது. அந்த யுக்திகள்னாலே ஆத்மாவில கலந்த அனாத்மாம்சம் உத்தாரிய விளக்கி தேன இதமர்த்தம் உத்தாரிய அகம்னு தெரியக்கூடிய ஆத்மாவில ஒத்தின் இருக்கக்கூடிய அத கலந்து போன இதமம்சத்தை விளக்கி பவே அதை விளக்கியாச்சுன்னா என்ன ஒரு பாக்கி இருக்குமோ, சுத்த ஆத்மாம்சமா இருக்கும் இல்லையா. ஆனா இதமம்சத்தை விளக்கியாச்சுன்னா இங்க பாக்கி என்ன இருக்கு, வெறும் நிஜ ஆத்மாம்சம் தான் இருக்கு. அதை எப்படி புரிஞ்சுக்கணும்னா வித்யா தத்துவமசீத்யஸ்மாத் பாவாபாவ திருஷம் சதா, அத வித்யா அதை தெரிந்து கொள்ள வேண்டும்.
எப்படி தெரிஞ்சுக்கிறது? தத்துவமசீத்யஸ்மாத் வாக்கியா. இந்த வாக்கிய பிரமாணத்தினால தெரிஞ்சுக்க வேண்டியது இதுதான் பிரம்மஸ்வரூபம். இது எப்படி இருக்கு? பாவ அபாவ திருஷம் சதா. எப்போதும் இது பாவம் அபாவம் ரெண்டையும் பார்க்கிறது. எது இருக்கோ அதையும் தெரிஞ்சுக்கிறது, இது இல்லைங்கிறதையும் தெரிவிக்கிறது. இருக்கு இல்லை ரெண்டுக்கும் சாட்சியா இருக்கு. எல்லாத்துக்கும் சாட்சியாக இருக்கக்கூடிய இந்த ஆத்மஸ்வரூபத்தை புரிந்து கொள்ளணும். அந்த ஆத்மஸ்வரூபம் அனந்தரம்னு சொல்லப்பட்டிருக்கு ஸ்ருதியில. அனந்தரம் அப்படின்னு சொன்னா அதுக்கு நடுப்புற வேற கலப்பு கிடையாது, மற்றெல்லாம் இல்லை. அதாவது நிரந்தரமா இருக்கு. நிரந்தரம்னு சொன்னா நடுப்புற இடவெளியெல்லாம் இல்லாமல் ஒரே சைத்தன்ய ஸ்வரூபமா இருக்கு. இடவெளின்னு சொன்னா வேற ஏதோ ஒரு கலப்பு இல்லாமல். அதே மாதிரி அபாஹ்யார்த்தம், இந்த காட்டிலும் வகி பாஹ்யமாக அனாத்மான ஒரு பதார்த்தமே இல்லை, இது ஒண்ணுதான் இருக்கு. அதாவது அத்விதீயம் பிரத்யக்ஷம் பிரத்யேகாத்மாவாக இருந்து கொண்டிருக்கு. இத முனிகி வித்யா அஞ்சசா வித்யா. முனிகினா மனனம் பண்றவன், அதாவது சாதகன், முமுட்சுவாக இருக்கிறவன் இந்த ஆத்மஸ்வரூபத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். இதுக்கு வேண்டிய நியாயங்கள் யுக்திகள் தான் இத்தனை தூரமா சொல்லி முடிச்சிருக்கோம். உச்சதாம் தர்ஹி கயாது பரிபாட்யா வாக்கியார்த்தம் வேத்தி இது உச்சதே அன்வயவத்திரேகாபியாம். சரி, முன்னாடி சொல்லிட்டேன் நியாயத்தை அப்படின்னு சொல்றே. என்ன நியாயம் சொன்னேன்னு ஒரு ஞாபகப்படுத்துங்களேன். சொல்லியாச்சு, சொன்னாலும் அதை திருப்பி இப்ப ஞாபகப்படுத்திக்கிறது கஷ்டம். அதனால மறுபடியும் சொல்லுங்க. கயாது பரிபாட்சியா வாக்கியார்த்தம் வேத்தி. எந்த பிரக்கிரியில, அதாவது எந்த கிரமத்தில இவன் தத்துவமசிங்கிற வாக்கியார்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும் அதை சொல்லுங்க சொல்றேங்கிறார். அன்வயம் வத்திரேகா. முதல்ல அவன் ஒரு அன்வயம் வத்திரேகம் பார்க்கணும். அந்த அன்வய வத்திரேக யுக்தியை கொண்டு என்ன பண்ணலாம்? கிருத்தனேதமர்த்தத்வாத் யத்தோஹமிதி மன்யதே நாவகச்சாம்யஹம் யஸ்மாத் வித்யாத்மானம் அனாத்மனஹ. அன்வய வத்திரேகாபியாம் மேல சேர்க்கணும். இந்த ஸ்லோகத்தோட அன்வயம் பண்ணி தெரிஞ்சுக்கணும். அன்வய வத்திரேகாபியாம் வேத்தி அப்படி சொல்லாம தெரிந்து கொள்கிறான். கர்த்தரிஹி வாக்கியார்த்த பிரதிபத்தௌ கிரமஹ இத்யாகாங்ஷாயாம் பிரதமம் அன்வய வத்திரேகாபியாம் உச்யாதீன் அனாத்மத்வேன உச்சார்ய ததோ விவிக்தம் பிரத்யகாத்மானம் தத் சாட்சிணம் அதிகம்ய வாக்கியாத் பஷ்சாத் பிரம்மாத்மதாம் பிரதிபத்யதே இதி கிரமம் அபிப்ரேத்யாக உச்யதே இத்தியாதி. அதாவது முதல்ல வாக்கியார்த்த கிரமம் எப்படின்னு கேட்டா, அன்வயம் வத்திரேகத்தினாலே இந்த புத்தியாதிகள்லாம் ஆத்மா இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்க வேண்டியது. அதாவது சரீரத்திலேருந்து புத்தி பரியந்தம் இது ஆத்மாவில சேர்ந்த மாதிரி தெரியுது, ஆனா இது ஆத்மா இல்லை அப்படின்னு தெரிஞ்சாச்சுன்னா அப்போ இத எல்லாத்தையும் எது தெரியப்படுத்துறதோ, இதுகளுக்கெல்லாம் இது சாட்சியா இருக்கோ அதுதான் ஆத்மா அப்படின்னு புரிஞ்சுக்கிறான். அந்த ஆத்மஸ்வரூபம் வாஸ்தவத்துல என்னதுன்னு கேட்டா அதுதான் பிரம்மம்னு உபனிஷத் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஸ்வரூபம் அப்படிங்கறத இந்த வாக்கியம் மூலமாக அவன் புரிஞ்சுக்கிறான். இதைத்தான் இங்க சொல்லணும் மறுபடி. அது எப்படி சொல்றார்? யத்த கிருஷ்ண இதமர்த்தத்வா. இதமர்த்தம்ங்கிறது அனாத்மா. இந்த அகம் இருக்கு பார்த்தீங்களா, இந்த அகம்ல கொஞ்சம் இதமர்த்தத்தை கலந்தாதான் அகங்கிற பேரு அதுக்கு பொருத்தமா இருக்கும். அப்பதான் அது வரும். இப்ப இவன் என்ன பண்ணுவான், அந்த அகம்னு இவன் எந்த ஆத்மாவை புரிஞ்சுட்டு இருக்கானோ ஞான வரத்துக்கு முன்னாடி, இப்ப அந்த தாம் புரிஞ்சின்ற ஆத்மாவிலிருந்து இதமம்சத்தை ஒவ்வொன்னா கழட்டி போட்டான்னு வச்சுங்கோ. அதுல இருந்து எதெல்லாம் கலந்துருக்கோ அதெல்லாம் விளக்கினானே. ஆனால் அதெல்லாம் தியாகம் பண்ணினான். தியாகம் பண்றதுன்னா அது நான் இல்லை இது அனாத்மாவாத்தான், அது ஆத்மா இல்லை அப்படிங்கறத இவன் நிச்சயம் பண்ணிட்டானே. ஆனால் அப்ப என்ன ஆகும்னா இவனுக்கு அகம்ங்கிறதே காணாம விடுமா. எத்தோ அமிதி மன்யதே. அகம்னா அவன் ஆத்மாவை தியாகம் பண்ணல, அகம்ங்கிற பேரை தியாகம் பண்ணிட்டான். ஏன்னு கேட்டா
அந்தகரணத்தோடைய சம்பந்தம் இருக்க கண்டுதான் அந்த ஆத்மாவுக்கு அகங்கிற ஒரு பேர் வந்தது. ஏன்னா இது நியாயமா அந்தகரணம் தான் அகங்கிறது. அதோட சேர்ந்து இதுவும் அகம் தான் ஆயிடுச்சு ஆத்மாவும். இப்ப என்னாச்சு, இந்த ஆத்மாவிலிருந்து அனாத்மாவாக இருக்கக்கூடிய அந்தகரணத்தையும் இவன் எடுத்து விட்டுட்டான். யுக்தியை கொண்டு இது அனாத்மா ஆத்மாவில சேர்ந்தது இல்லை அப்படின்னு விட்டாச்சுன்னா அப்ப என்னாச்சு, அகமேவ தியக்தஹ இது மன்னி, அந்த அகங்கிறது தியாகம் பண்ணி. அப்படியானால் அகங்கிறது போயிடுச்சு. இப்ப நீ உன்னை எப்படி தெரிஞ்சுக்கிறேன்னு கேட்டா, நான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறேன்னு இவன் சொல்ல மாட்டான். ஏன்னா நான்கிறது இவன் வேண்டாம் விட்டுட்டான், அது ஆத்மா இல்லைன்னு. அப்ப நான் எப்படி என்ன புரிஞ்சுக்கிறது, நாவகச்சாமியகம் யஸ்மாத் நிஜாத்மானம் அனாத்மனா. எது அனாத்மாவோ அத ஆத்மா இல்லைன்னு புரிஞ்சுட்டு அது ஆத்மா இல்லைங்கிறத புரிஞ்சுட்டான். ஆனா எது ஆத்மா அதை சொல்லுங்க அப்படின்னு கேட்டா அது புரியல. யஸ்மாத் நிஜம் ஆத்மானம், இந்த அனாத்மாக்களுக்கு சேர்ந்து பிரித்து ஓ இதுதான் இதுதான் அந்த ஆத்மா அப்படிங்கறத எனக்கு புரிஞ்சுக்க முடியல. நாவகச்சாமி. அப்போ சொன்னான், உனக்கு புரிஞ்சுக்கல முடியலன்னா அந்த புரிஞ்சுக்கணுங்கிற ஆசை இருக்கு இல்லையா, அப்ப அதை புரிய வைக்கிறதுக்காகத்தான் தத்துவமசிங்கிற வாக்கியம் வருது. அத சரீராதி புத்தி பரியந்தா சர்வஹா அனாத்மைவ இது பிரமாணாத் நிச்சித்ய கிமிதி புபுத்சாதஹ நோபரமதே. ஒரு சிஷ்யன் கேட்கிறான், இவன் இருக்க இந்த மாதிரி கேட்கணும். இவனோ ஏற்கனவே சொல்லி கொடுத்த அன்வய பெற்றிருக்க யுக்தியை கொண்டு ஆத்மாவில கலந்து ஆத்மாவாக தெரியக்கூடிய அனாத்மாம்சங்கள் எல்லாத்தையும் எடுத்து விட்டான், விளக்கிட்டான். விளக்கியாச்சுன்னா எது பாக்கியோ அதுதான் ஆத்மா. இவன் புரிஞ்சுக்கிறதுல இவனுக்கு என்ன கஷ்டம் இருக்கு, ஏன் ஒன்னும் புரியலேன்னு இவன் சொல்றான் இல்லையா. சரீராதி புத்தி பரியந்தா சர்வஹா அனாத்மைவ அப்படிங்கறத இவன் பிரமாணத்தால கண்டுபிடிச்சிட்டான். நிச்சயமாயிடுச்சு. இதுக்கப்புறம் இவன் தெரிஞ்சுக்கிறது ஒண்ணும் பாக்கி இல்லையே. இனிக்கு புகுசாத்தா நோ பரமத்தே தெரிஞ்சுக்கிறது பாக்கி இல்லைன்னா இதெல்லாம் விளக்கினா அந்த சாட்சி ஒண்ணுதான் முக்கியம். இதெல்லாம் எது பாக்குறதோ அதுதான் ஆத்மான்னு புரிஞ்சுக்கிறதுல இவனுக்கு ஒன்னும் சிரமமே இல்லையே. இதுல போய் இவனுக்கு என்ன சந்தேகம் வரத்துக்கு இருக்கு, எது ஒரு பிரமாணத்தை கேட்கறான் அப்படின்னு சந்தேகம் வரும். அதை சொல்றான். அனுச்சின்ன புபுத்சஷ்ட பிரத்யக்ஹேதோர் அனாத்மனஹ தோலாயமான சித்தோயம் முஹ்யதே பௌதவன் நரஹ. அனுச்சின்ன புபுத்சஷ்ட, ஆத்மாவை கண்டுபிடிக்கணும்னு நான் வந்தேன். எது ஆத்மா, ஆத்மாவை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நான் வந்தேன். ஆத்ம ஜிக்யாசு. இப்ப எதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஆத்மா இல்லைன்னு தானே கண்டுபிடிச்சேன். அப்பனா எது ஆத்மா, நான் இதுவரையும் கண்டுபிடிச்சது இந்த யுக்தியை வச்சு இது எது ஆத்மா இல்லையோ அதெல்லாம் கண்டுபிடிச்சேன், தெரிஞ்சுட்டேன். பிரமாணத்தான அனாத்மா எனக்கு தெரிஞ்சு போச்சு. அப்பனா எது ஆத்மா அப்படின்னு இந்த ஜிக்யாசை இருக்கான். அனுச்சின்ன புகுசா, அவன் எந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்னு ஆரம்பிச்சானோ அந்த ஜிக்யாசை அப்படியே இருக்கு, இன்னும் முடியல. ஏன்னா இதுதான் ஆத்மான்னு தெரிஞ்சாதான் அவனுக்கு அந்த ஜிக்யாசை போக முடியும். இப்போதைக்கு எப்படி சொல்லி இருக்குன்னா, இவன் பார்த்ததெல்லாம் ஆத்மா இல்லையே அப்படிதான் கண்டுபிடிச்சிருக்கான். அதனால அனுச்சின்ன புகுசனாக இருக்கான். பிரத்யக் ஹேதோஹோ அனாத்மனஹ, இந்த அனாத்மாவா இருக்கு அது இந்த பிரத்யக்னா சொன்னா ஆத்மா, பிரத்யக்னு சொல்றதுக்கு ஆத்மான்னு பேரு. இந்த அனாத்மாவை காட்டிலும் தனியாக உள்ள ஆத்மஸ்வரூபம் இவனுக்கு தெரியல, இருக்கா இல்லையான்னு சந்தேகப்படுறான். அதனால தோலாயமான சித்தோயம், இவனுடைய சித்தமா இருக்கு அப்படியே ஆட்டங்கள் ஊஞ்சிகள் ஆடுற மாதிரி ஆடிட்டு இருக்கு. ஏன்னா இந்த பக்கம் போக முடியல, அந்த பக்கம் தீர்மானம் பண்ண முடியல. அதனாலே பௌத்தவத்து நரக முக்கியத்தை பௌத்தம் ஒரு பிசாஜி பிடிச்சிருந்ததுன்னு வச்சுக்கோங்க. பூதம் பிடிச்சிருக்கு ஒருத்தனுக்கு, அவன் பயனோட இருக்க மாட்டான். அந்த பூதம் என்ன பண்றதோ அதை மாதிரி பண்ணிட்டு இருப்பான் வேலை. ஒரே சந்தேகம், அதாவது குழப்பமாக தான் இருக்கும். அவன் தெளிவா ஒன்றும் செய்யறதுக்கு இல்லை.
அதே மாதிரிதான் இவனுக்கு இதெல்லாம் அனாத்மா அனாத்மாங்கிற இதை தவிர்த்து ஒண்ணுமே எதுவும் பார்க்கறதுக்கு கிடைக்கல, எதுவுமே இல்லையே, இதுதான் நமக்கு தெரிஞ்சதுல வேற ஒண்ணும் தெரியலையே அப்படின்னு சொல்லி, அப்படின்னா என்னது ஆத்மான்னு இருக்கா இல்லையா, நாம கண்டுபிடிச்சது தப்பா அப்படிங்கிற சந்தேகம் வருது. அதனால ஒரே குழப்பத்துல இருக்கிறான். முக்கியத்தை நரகா. அப்படி இருக்கும்போது அவிலுப்த விஞ்ஞான ஆத்மனஹா ஆத்மத்வாதேவ நித்திய சாநித்யா புபுட்சுஹு கிமிதி ந பிரதிபத்யதே. நமக்கு ஒரு சந்தேகம் வருது. இவனுடைய ஆத்மஸ்வரூபம் இருக்கே, இவனுக்கு சந்தேகம் வந்ததோ என்ன வந்ததோ தெரியாது, எப்படி வேணாலும் இருக்கட்டும். ஆனா அந்த ஆத்மஸ்வரூபம் சித்ரூபம் தானே, இவன் ஒத்துக்கிறாரா இல்லையாங்கிறது விஷயம் வேற. ஆனா சித்தாந்தப்படி அந்த ஆத்மஸ்வரூபம் சித்ரூபம் விஞ்ஞான ஸ்வரூபம். அதுவும் அவிலுப்த விஞ்ஞான ஆத்மனஹா நித்திய ஞான ஸ்வரூபம், அதுல மாறுதலே இல்லை. இப்பேற்பட்ட ஆத்மஸ்வரூபம் அவனுக்கு நித்திய சந்நிகிதம், நித்திய சாநித்யா, எப்போது இவனோடு இருக்கு, இவனாவே இருக்கு, இப்ப கிட்ட இருக்கு, இவனை விட்டு விலகி போறதே கிடையாது. அப்படி இருக்கும்போது இதையும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான். இதை தவிர்த்து பாக்கி எல்லாம் ஆத்மா இல்லையே ஆத்மா இல்லையேன்னு சொன்னா, இதுதான் ஆத்மான்னு அவனுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன கஷ்டம், ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு கேட்கிறான். ந பிரதிபத்தியதே. அதுக்கு காரணம் காண்பிக்கிறார். யஸ்மா என்ன பண்ணிட்டான், இந்த அனாத்மாவை பார்க்கறதுக்கு சில பிரமாணங்களை உபயோகப்படுத்தி பார்த்துட்டு இருந்தான் இல்லையா. அனாத்மா இருக்கு இல்லையே ரெண்டுக்குமே அந்த பிரமாணங்களை வச்சுதான் அவன் பார்த்துட்டு இருந்தான். இப்ப இவன் இதே பிரமாணங்களை கொண்டு ஆத்மாவும் இருக்கான்னு பாக்குறேன்னு கிளம்புறான். அதனாலதான் அவனுக்கு புரியாம போகும். எந்த பிரமாணங்களை கொண்டு அனாத்மாவை பத்தி அவன் தெரிஞ்சுக்கிறானோ அந்த பிரமாணத்தை ஆத்மாவை தெரிஞ்சுக்கிறதுக்கு உபயோகப்படுத்திட்டு இல்லையே தெரியலையேன்னு சொன்னா அது எப்படி சரியா வரும். நம்ம வேற ஒரு உதாரணம், அதாவது எந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிறது எது பிரமாணமோ அந்த பிரமாணத்தை வச்சுதான் அதை தெரிஞ்சுக்கணும். அது இல்லாம வேற ஒரு பிரமாணத்தை உபயோகப்படுத்தி பார்த்து ஒன்னும் தெரியலையேன்னு சொன்னா எப்படி பண்றது. இப்போ இந்த மாம்பழத்துல நல்ல ருச்சி, அதாவது மாதுரியம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது சந்தேகம். இதை தெரிஞ்சுக்கணும், இதை நிச்சயப்படுத்திக்க வேண்டியிருக்கு. நிச்சயப்படுத்தணும்னு சொன்னா மாதுரியத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு எந்த இந்திரியமோ அதை உபயோகப்படுத்தணும். அதாவது ரசனேந்திரியத்தை உபயோகப்படுத்தி கொஞ்சம் பார்த்து சரி இருக்கு இல்லைன்னு தீர்மானம் பண்ணோம். அதை விட்டுட்டு கண்ணாலையோ காதாலையோ பார்த்து இருக்கு மாதுரியம் இருக்கிற மாதிரி கண்ணுக்கே தெரியலையே, காதுக்கே கேட்கலையே மாதுரியம் அப்படின்னு சொல்லலாமோ, இப்படி எங்கேயாவது தீர்மானம் பண்ண முடியுமோ? அதனாலே அதுதான் இங்க தப்பு நடந்துட்டு. பாஹ்ய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இவன் எந்த பிரமாணங்களை உபயோகப்படுத்துறானோ, அந்த கரணம் மனசு கணத்தை இதெல்லாம் இதையே வச்சு ஆத்மஸ்வரூபத்தை பிடிச்சுடலாம் கண்டுபிடிச்சிடலான்னு பார்த்து உபயோகப்படுத்தி பார்த்தா ஒன்னும் சரிபட்டு வரல, தெரிய மாட்டேங்குது. அதுதான் இவன் பண்ற தப்பு. அதனாலதான் இவனுக்கு ஆத்மஸ்வரூபம் சந்திகமா போச்சு. அத்ராட்சி புறா ஆத்மானம், அதாவது ஆத்மானாத்ம விவேகம் இல்லாத சமயத்திலே அனாத்மாவை ஆத்மா அப்படின்னு சொல்லிட்டு இருந்த காலத்துல எந்த பிரமாணத்தாலே ஆத்மாவை பார்த்தானோ, அதாவது அனாத்மா தேகாதிகள் இதை எந்த பிரமாணத்தால பார்த்தானோ, எம் அனாத்மேதி வீக்ஷதே, எந்த வஸ்துவை ஏற்கனவே ஆத்மானு பார்ப்பதை இப்போ விசாரம் பண்ணி யுக்தியை கொண்டு அனாத்மா அப்படின்னு கண்டுபிடிச்சானோ, திருஷ்டேர் திரஷ்டாரம் ஆத்மானம் பிரமிச்சதி. திருஷ்டிக்கும் திரஷ்டாவா இருக்கக்கூடிய அந்த ஆத்மஸ்வரூபம், திருஷ்டேர் திரஷ்டா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சாட்சி ஸ்வரூபத்தை, சாட்சி ஸ்வரூபமா இருக்கக்கூடிய ஆத்மாவே தைகி பிரசித்தி, அதே பிரமாணங்களை எந்த பிரமாணங்கள்னாலே மக்கள் தேகாதிகள் எல்லாம் பார்த்துட்டு இருந்தானோ, பார்த்து கண்டுபிடிச்சானோ, இது அனாத்மான்னு எதை வச்சு கண்டுபிடிச்சானோ அதே பிரமாணத்தை கொண்டு ஆத்மா சுரூபத்தை பார்க்கணும்னு பாக்குறான். பிரமாணிகி பிரசித்தி பிரமாணிகி, இந்த பிரமாணம் தான் அந்த கட்டாதிகள் இருக்குங்கிற நிச்சயத்துக்கு ஹேதுவா இருக்கே,
அப்ப இதை வச்சு நான் பாக்குறேன் ஆத்மா இருக்குன்னு தெரியுதா தெரியலையா அப்படின்னு பாக்குறான். பார்த்தாவும் தெரிய மாட்டேங்குது. அதனாலதான் இவனுக்கு பிரமிச்சதி புபுக்த நிவர்த்தியாக மாட்டேங்கிறது. இதை வச்சு பார்த்தா தெரியாது. கஸ்மாத் புனர் ஹேதோஹோ பராச்சீனாபிஹி சப்தாதி அவலேகினீபிஹி புத்திபிஹி ஆத்மானம் அனாத்மவத் ந வீக்ஷதே இதி. கேட்டான், பிரமாணம் தானே இது. பிரமாணங்கிறது தெரிவிக்க வேண்டியது தானே அதனுடைய வேலை. அப்ப ஆத்மாவா இருந்தா என்ன, அனாத்மாவா இருந்தா என்ன? இது அனாத்மாவை தெரிவிக்கிறது. சரி, ஏன் இதே பிரமாணங்கள் ஆத்மாவிடத்துல பிரயோகம் பண்ணும் போது ஆத்மாவை பத்தி தெரிவிக்கலாமோ இல்லையோ? ஏன் தெரிவிக்க மாட்டேங்கிறது? பராச்சீனாபிகி சப்தாதி அவலேகினீகி. இவருடைய பிரமாணங்களை பாருங்க. காதுங்கிற பிரமாணத்தை உபயோகப்படுத்தினான்னா சப்தம் கேட்கறதான். அதனால சப்தாவலேகி அப்படி சப்தத்தை லேகனம் பண்றதுன்னா சம்பந்தப்பட்டிருக்கிற ஞானத்தை உண்டு பண்றது. சப்தம் விஷயமாக கூடிய ஒரு ஞானத்தை இந்த உண்டாக்குறது சிரத்திரேந்திரியம். ரூபம் சம்பந்தப்பட்ட ஞானத்தை உண்டாக்குறது சக்ஷுரேந்திரியம். இப்படியாக பார்த்தா ஒவ்வொரு இந்திரியமும் அதுகளுக்குன்னு தனியா விஷயம் வச்சுருக்கு. அந்த விஷயம் சம்பந்தப்பட்ட ஞானத்தை உண்டு பண்றது இல்லையா? இந்த புத்தியை வச்சுட்டு வெளி விஷயங்களை பத்தி தீர்மானம் பண்ணி விடலாம். சப்தம் இருக்கா இல்லையா, ரூபம் இருக்கா இல்லையா, அதெல்லாம் கரெக்ட், அதெல்லாம் சரியா வரும். ஆனா இதையே ஆத்மா இருக்கா இல்லையா அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்கு உபயோகப்படுத்தினா முடியாது. ஏன் முடியாதுங்கிறத சொல்றாரு. புத்தியதே சக்ஷு ந வீக்ஷதே சப்தம் ததாத்மத்வ காரணா யதைவம் பௌதிகி திருஷ்டி நாத்மானம் பரிபஷ்யதி. பரிச்சை சுட்ட சக்ஷுஷ்டி எதை பார்க்கறது? ரூபத்தை தான் பார்க்கறது. அது சப்தத்தை பார்க்குமா? பார்க்காது. ஏன் பார்க்காது? காரணம் என்னன்னா, எந்த விஷயம்தான் இந்திரியத்தை உண்டாக்கிருக்கு. ரூபங்கிறது தேஜஸ் இருக்கே, அதனுடைய ஒரு தர்மம். அப்போ அந்த சக்ஷு இருக்கே, இது என்னது? இதுவும் தேஜஸ், தேஜஸுடைய ஒரு இந்திரியம். அப்ப என்ன ஆச்சு? இது ரூபமும் சரி, அதை கிரகிக்கக்கூடிய நம்ம இந்திரியமும் சரி, இது ரெண்டுமே ஏதோ ரூபமாக இருக்கு. ஒரு சாதாத்மியம் இருக்கு. இதே மாதிரி காதால நம்ம சப்தத்தை கேட்கிறோம் அப்படின்னு சொன்னா, சப்தங்கிறது எதனுடைய குணம்னா ஆகாசத்தினுடைய குணம். அதுல கேட்கக்கூடிய இந்திரியம் இருக்கு, தெரிவிக்கக்கூடிய இந்திரியம், அது எதுன்னா ஆகாசத்துடைய ஆகாசம். அப்போ ஒரே ஆகாசாத்மகமாக இது ரெண்டும் இருக்கு. அதனாலதான் சப்தம் தனக்கு எந்த பூதம் காரணமோ அந்த சதாத்மகமா இருக்கக்கூடிய சப்தத்தை தான் கிரகிக்க முடியும், ரூபத்தை கிரகிக்க முடியாது. சக்ஷு ரூபத்தை தான் கிரகிக்க முடியும், சப்தத்தை கிரகிக்க முடியாதுன்னு இருக்குங்க. அத போல அபௌத்திகமா இருக்கக்கூடிய இந்த ஆத்மஸ்வரூபத்தை சதாத்மகமாக இல்லாத, அதாவது பௌத்திகமாக இருக்கக்கூடிய இந்த விருத்தி, அந்தஸ்கரண விருத்தி இருக்கே, அந்தஸ்கரணம் பௌத்திகம். இந்த திருஷ்டியை கொண்டு பார்க்கிறேன்னு சொன்னா எப்படி பார்க்க முடியும்? சப்தாத்மகமாக இல்லாததுனாலே கண்ணால ரூபத்தை பார்க்க முடியுமே, இது சப்தத்தை பார்க்க முடியாது. ஏதோ தேஜஸ் ஸ்வரூபமாக இல்லாததுனாலே ஸ்ரோத்ரேந்திரியம் ரூபத்தை தெரிவிக்காது. ஆத்மகத்வா இது அதுக்கு கேட்டு. அத போல அந்தஸ்கரணத்தால வரக்கூடிய விருத்திகள் இருக்கே, இது ஆத்மஸ்வரூபத்தை ஏன் தெரிவிக்காதுன்னு சொன்னா, இந்த ஆத்மஸ்வரூபமாக இல்லை. அதாவது ஆத்மஸ்வரூபம் அபௌத்திகம், இது பௌத்திகம் இல்லை. இந்த திருஷ்டியோ பௌத்திகம், பௌத்திகமா இருக்கிறதுனாலதான் அது அபௌத்திகத்தை தெரிவிக்காது. ஏன்னா பௌத்திகம் பௌத்திகத்தை தான் தெரிவிக்கும். எந்த பூதத்தினால இது வந்திருக்கோ அந்த பூதத்தை தான் அது தெரிவிக்கும் அப்படிங்கிற நியமத்தை நம்ம பார்க்கிறோம். இவம் பௌத்திகி திருஷ்டி நாத்மானம் பரிபஷ்யதி பிரத்யக்ஷாதி பிரமாண ஸ்வாபாவியானுரூபேன தாவத் தத் அதர்சன காரண முக்தம். ஆச்சாரிய மேல போறது 12வது ஸ்லோகம் வரையில் ஆயிடுச்சு.